ஹாய் மை டியர் ஃபேமிலி, நான் உங்களை இப்போ எல்லோரும் நல்லா இருக்கேன் நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெஸ்ஸி ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதர் வராரு. அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் நம்ம தம்பியை பிக்கப் பண்ணணும். பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கலாம். கிளம்பலாமா? எங்கே போக போகிறோன்னா ப்ளாகில் போகும்போது பார்த்துக்கலாம். வாங்க போகலாம். ஹாய் காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். எங்கே நம்ம தீர்த்தட்டி கோயிலில் நம்ம வந்து அவனை பார்த்தீங்கன்னா கூட போயிட்டான். நம்ம ஜெஸ்ஸி எடுத்துகிட்டு தம்பி இன்னொருத்தரை நம்ம கூட வந்தவரை வண்டியை பார்க் பண்ணிட்டு வர சொன்னேன். தம்பி பார்க் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கான். அவனோட வண்டிலாம் இங்கே தான் இருக்குது, நம்ம தம்பியோட வண்டி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே எங்கேயாவது உட்காந்துருப்பேன். அவனை போய் பார்த்துட்டு அப்படியே வருவோம். எங்கே ஆளை காணோம்? எங்கடா அவனு? அம்மா சொல்லியிருக்காங்க ஆத்திரத்தோட மேலே நடக்கலாம், நடக்கக்கூடாது. அதனால போயிட்டு வந்தேன். ஏன்னா அதுக்கான கோயில் குளம்லாம் பார்த்து போறியா? குளமுனே கொட்டனே. நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக ஃபன்னாக வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் செத்த வடத்தில் ஹெல்மெட்டை போட்டு தலை தெரிஞ்சான் கிராக் விழுந்துருச்சு. ஜாலியாக ஃபன்னாக வந்து பார்த்தீங்கன்னா போய் சுற்றிட்டு வரோம். பாருங்க, நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊர் சுற்ற போகிறோம். ஹெல்மெட்டை போட்டு அணிஞ்சிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு வெறித்தனமாக போக போகிறோம். எங்கே போக போகிறோம்? வழக்கம் போல் கலந்து கட்டாக குப்பிச்சவருன்ற மாதிரி நம்ம குரங்கணிக்கு தான் போக போகிறோம். குரங்கணியில் போய் அதாவது இப்போ நம்ம கொஞ்ச நாளுக்கு என்ன செய்ய போகிறோம்னா இந்த தேனியை உலகத்தை அப்புறம் சுற்றி பார்க்கலாம். நம்ம தேனியை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு நம்ம ஏடிஎஃப் ஃபேமிலிக்கு காமிக்க போகிறோம். கொடூரமாக டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளாக் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யார் யார் நம்ம கூட வந்து பயணிக்க போகிறான்னா இந்த கக்கா போகிற மாதிரி உட்காந்துருக்கு. இந்த மாப்பிள்ளை இங்கே ஓடி போயிருக்கான். இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் மாதிரி. அடுத்து நம்ம எப்பயும் போல நம்ம ஏடிஎஃப் ப்ரோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட கொடூரமாக நம்ம தம்பி வர வர்றான். எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி சூப்பராக ஃபன்னாக ஜாலியாக கவனமாக நம்ம ரைட் போயிட்டு ஜாலியாக வரலாம். அதனால தான் ஹெல்மெட்லாம் வந்து யார் கூட்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஸ்ஸி நிஷா தான் கூட்டு போகுது. நம்ம ரெண்டு வண்டியுமே அங்கே ஜாமுன் இருக்கு. அப்படியே வாங்க நம்ம பைக்குக்கு போகலாம். சாமியை கும்பிட்டு பைக்கில் ஏறுறோம். அந்த ஹெல்மெட்டாக உடச்சிருக்கான். இவங்க கூட எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தெரியும். இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம். கோபுரோவில் வீடியோ எடுக்கிறேன், நான் 13ல் வீடியோ எடுக்கிறேன். நானும் விளாக் பண்ண போகிறேன். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தீர்த்தட்டி கோயிலுக்கு வந்திருக்கோம். அருமையாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, நம்ம கூட வந்து நம்ம ஏடிஎஃப் ப்ரோ இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க, அலப்பறை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஜாலியாக நினைக்கிறேன். பழனி படிக்கிறது அதான் எவ்வளோ முடிய படிக்கிட்டா இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஸ்ஸியை நிஷாவை எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். ஜம்முன்னு நிப்பாட்டிட்டோம். அப்புறம் என்ன அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமா குரங்கணிக்கு கிளம்புவோம். கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஓகேங்க, இங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாம். போலாமாடா? கிளம்பலாமா? போலாமா? சரி, ஓகே, அப்படியே கிளம்ப ஆரம்பிப்போம். இங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிப்போம். ரோட்டில் ரொம்ப கவனமாக தான் பார்த்து போகணும். அது ரொம்ப டேஞ்சரான ரோடுங்க. எப்படி வர்றாரு தலைவன்? சொல்லி முடிக்கல, புகத்தில் வந்துட்டுருக்கேன் தம்பி ஒருத்தன். காணமாப்படா, ரொம்ப கவனமாக தான் போனோம் அந்த ரோட்டில். ஓகேங்க, அப்படியே கிளம்ப ஆரம்பிப்போம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது இந்த ரைடு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெஸ்ஸியை நிஷாவை வச்சு தான் நம்ம போயிட்டே இருக்க போகிறோம். போகிற வழியில் வந்து இந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்ம ரொம்ப கவனமாக போகணும். பார்த்து கவனமாக வாங்கடா. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூல் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்க, அப்படியே க்ரூஸ் பண்ண ஆரம்பிப்போம் லைட்டாக. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஜாலியாக பசங்களோட போய்
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதாங்க நம்ம போடி மெட்டு மூணார் போகிற ரோடு. ஓபிஎஸ் போகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த காரில் தான் ஓபிஎஸ் போகிறாரு. பன்னீர்செல்வம் அவர் முன்னாள் முதலமைச்சர் அவர் போயிட்டுருக்காரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இந்த விளாக் ஆரம்பிச்சிருக்கோம். அதே ஜாலியோட பத்திரமா கவனமாக நம்ம வரணும். தம்பி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டுருக்கான். சைடு மிரரில் பார்த்தா தெரியும். செம்ம ஜாலியாக இருக்குங்க இன்றைக்கி. நம்ம வந்து இன்னொரு 500 மீட்டரில் ஃபியூல் வந்து நம்ம போட்டுக்கிறோம். புகவாதத்தில் போயிட்டுருக்காங்க முன்னாடி போகிற கார்காரவங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக தான் போயிட்டுருக்கணும். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஏரியாவில் ஃபுல்லாக. நிறைய இடங்களில் மழை நிறைய பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. தேனி பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மழை நிறைய பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட்டை பாருங்களேன் எப்படி இருக்குண்ணே மேலே ஃபுல்லாக. நம்ம ஃபியூல் போட போகிறோம். மீனாட்சிபுரம் இது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே க்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருக்கலாம். ஹெச்பி பெட்ரோல் பங்க் தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பெட்ரோல் பங்க்கில் ஃபியூல் போட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிகிட்டே இருக்கலாம். எக்கடா போகிறாங்க அவங்க? நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் போடுறது தெரியாமல் பறந்துட்டு போகிறேன். ஓகேங்க, ஃபியூல் போட்டு வீடியோ ஆன் பண்ணுவோம். ஓகேங்க, இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாம். போகலாமா? ஃபியூல் போட்டாச்சு, அப்படியே கிளம்ப ஆரம்பிப்போம். இந்த இடத்துலையும் கவனமாக தான் போகணும். ஏற்கனவே ஒரு இடத்துல தீப்போக்கில் வந்தானுங்க. நம்ம அப்படியே ஓரமாகவே போயிடுவோங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மேலே இல்லாமல். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குரங்கணி இந்த ஏரியா ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. போனோம்னா இன்றைக்கி நல்லா நனைஞ்சு தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம வேகமாக போகிறத பார்த்துட்டு நம்ம தம்பியை வேகமாக வர்றதுக்கு ஐடியா பண்ணுவேன். மழை பெய்யுது அங்கே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம போகிறத பார்த்துட்டு நம்ம தம்பியும் வேகமாக வர்றதுக்கு ஐடியா பண்ணுவான். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே போவோம். ஓகேங்க, அப்படியே கொஞ்சம் க்ரூஸ் பண்ண ஆரம்பிப்போம். நீங்கள் எங்கே இருந்தாலும் தேனிக்கு வந்துடுங்க. இதுக்கோட ரூட் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேனியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா போடிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா முந்தலுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குரங்கணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இடம். சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு அருமையாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது குளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம போகும்போதே நிறையா கிளைமேட் சேஞ்ச் ஆகும். அதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பீங்க. ரொம்ப கவனமாக தரணும். அது வந்து பார்த்திங்கன்னா தம்பி போயிட்டுருக்கான் முன்னாடி. நம்மளும் கொஞ்சம் க்ரூஸ் பண்ண ஆரம்பிப்போங்க. ஏன்னா நம்ம மதியானத்துக்கு அப்புறம் தான் கிளம்புறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி ஆச்சு. ஏன்னா ஈவினிங் டைம்னால் மழை வந்து பயங்கரமாக பெய்ய ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் க்ரூஸ் பண்ணி போனோம்னா கொஞ்சம் டைமிங் வேகமாக வந்துடலாம். ஒரு சூப்பரான ரைடு இது. இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேனியில் இருக்க எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போகலான்னு ஒரு ஐடியா பண்ணது வந்து பார்த்திங்கன்னா குரங்கணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். குரங்கணி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே
அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குரங்கணி சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் ஆகும். பைக்கு கார் போகிறதுக்கே அவ்வளோ சிரமமாக இருக்கும். அதில் பஸ்ஸு லாரிலாம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. தம்பி பின்னாடி வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன், ஆளை காணோம். இந்த ரவுண்டானால் வந்து பார்த்திங்கன்னா இது போடி வந்து ரீச் பண்ணிட்டு அந்த ரவுண்டானால் ரைட்டில் நம்ம கட் பண்ணணும். ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா ஒரே ரோடுங்க ஸ்ட்ரைட்டாக. இந்த ரோட்டில் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். பின்னாடி வரேன், ஆளை காணோம். நம்ம தம்பி இன்னும் காணோம். வந்தவரை உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன்.